பார்வதி வீட்டுக்கு ரதியும் தீபனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க, ரெண்டு குடும்பமும் சண்டை அடிச்சுக்கிட்டு எவ்வளவு மன வலியில இருந்தோம் தெரியுமா? மேடம், நீங்க நஷ்டஈடு கொடுத்துருங்க, 10 லட்சம் ரூபா கொடுத்துருங்க. பார்வதி இத கேட்ட உடனே ஷாக் ஆயிடுறாங்க. விஜயா வீட்டுக்கு பார்வதி வர்றாங்க. விஜயா கேக்குறாங்க, என்ன பார்வதி அவசரமா வந்திருக்க? பார்வதி சொல்றாங்க, விஜயா உனக்கு இடத்த கொடுத்து நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். விஜயா கேக்குறாங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு பார்வதி. நடந்த விஷயத்த எல்லாம் விஜயா கிட்ட பார்வதி சொல்றாங்க. இத கேட்ட முத்து சொல்றாரு, அம்மா பணம் கேக்குற ஆசைய இந்த மனோஜால தான் வந்திருக்கோம். அவன் தான் நாங்க பணத்தை கொடுக்கறோம், பேசி முடிச்சுக்கோங்கன்னு சொன்னான். இத கேட்ட மனோஜ் சொல்றாரு, அம்மா ரோஹிணி தான்மா பணத்தை கொடுத்து பேசி முடிச்சுக்கலான்னு சொன்னாமா. விஜயா இத கேட்ட உடனே ரொம்ப கோபமாயிடுறாங்க. வேகமா வர்றாங்க. ரோஹிணி பக்கத்துல இருந்துகிட்டு சொல்றாங்க, அறிவு கெட்டவளே, இன்னைக்கு திருட்டு நகைய வாங்கி என்னைய மாட்டி விட்ட, இன்னைக்கு இந்த வேலை பார்த்திருக்க. மனோஜா அடிக்கிறாங்க விஜயா. நீயும் அவ சொன்னான்னு கூட வேற போயிருக்க. ரோஹிணிய பார்த்து விஜயா சொல்றாங்க, அவங்க கேட்ட பணத்தை நீயே கொடுத்துரு. ரோஹிணி வாயடைச்சு போயிடுறாங்க. மனோஜ் ரோஹிணிய பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்காரு. நாளை சந்திப்போம்.